யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள். 14, 15, 16 அதிகாரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிலும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆமென் ஆண்டவர் சொல்லிவிட்டு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதுவரை நீங்கள் என் கூட இருந்தீங்க, ஒன்றுமே கேட்கல. ஏன்னா நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே கிடைத்தது. 3.5 வருஷம் நீங்கள் கூட இருந்தீங்க, இந்த பூமிக்கு ஒரு எந்த காரியத்தையும் நீங்கள் என்கிட்ட கேட்கல, உங்களை நான் கேட்க வைக்கல. ஆனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க, கேட்டுதான் ஆகணும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியை கேட்கிறவங்களுக்கு தான் கொடுப்பார். ஆமென். கேட்கிறவர்களுக்கு தான் கொடுப்பார். ஆமென். வந்தவர்களுக்கல்ல. சத்தமா சொல்லுங்க. கேட்கல, கேட்கிறவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். வேற எல்லா காரியமும் ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். எவ்வளோ காரியங்கள் நமக்கு இருக்கிற எல்லாமே கேட்டு கிடைச்சதான்னு பார்த்தா கேட்டு கிடைச்சது கொஞ்சம், கேட்காம கிடைச்சது நிறைய. ஆண்டவர் சொல்லிவிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து, தேற்றரவாளன் ஆகிய சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது கேளுங்கள், நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு தருவீராக, தாங்கப்பா. ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப கேட்காம கிடைக்காது. கேட்கணும்னா விசுவாசிக்கணும். விசுவாசிக்காம எப்படி கேட்க முடியும்? ஒருத்தங்க கிட்ட போய் நாம் ஒன்றை கேட்கிறோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நபர்கிட்ட என்ன நம்பிக்கை இருக்கிறது? நான் கேட்கிற காரியம் அவங்க கிட்ட இருக்கிறது, நான் கேட்ட அவங்க தருவாங்க. இந்த நம்பிக்கை இல்லாம போய் கேட்க முடியாது. யார்கிட்டயோ போய் எதையோ கேட்க முடியுமா? நமக்கு இல்லை. அப்போ 3 வருஷம் இயேசு சீஷர்களோடு இருந்து அவர்களுக்குள்ள நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் என்ன? நான் போகிறேன். 16வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிங்க. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 14வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசியுங்கள். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் உங்களுக்கு சொன்னேன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், என் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அன்றி பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். பிதா பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு அனுப்புவார் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினாலே யார் கேட்கிறார்களோ. பிதா அனுப்புகிறார், ஆவியானவர் வருகிறார். பிதா அனுப்ப, ஆவியானவர் வர காரணமா இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதான் என் நாமத்தினாலே கேளுங்கள். அப்போ இந்த நம்பிக்கை அவர் சொல்லி சொல்லி சீஷர்களுக்கு ஊட்டுகிறார், ஊட்டி கேட்க வைக்கிறார். அப்ப கேட்கணும்னா விசுவாசம் வேணும். இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டா பிதா எனக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார்.
ஆவியானவர் என் மேல வந்து இறங்குவார். இந்த விசுவாசம் வேணும், இந்த விசுவாசம் வேணும். ஆமா, எனக்கெல்லாம் கிடைக்குமா? இந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் பிதாவை கேட்டால் பிதா பரிசுத்த ஆவியானவரை எனக்காக அனுப்புவார். எனக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர் என் மேல, எப்படி இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறா வடிவில் இயேசு மேல வந்து இறங்கினாரோ, அதே போல நம் ஒவ்வொருவர் மேலும் நிச்சயமா இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கணும், இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். அப்போ இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும், இயேசுவின் நாமத்தில் கேட்கணும், இயேசுவின் நாமத்தை பிடிச்சிடணும். அதனாலதான் நீதிமான் அதற்குள் ஓடி, அந்த நாமம் தாங்க சுகம். அதுதான் சுகம். நமக்கு சுகமும் அதுதான். ஆமே, நமக்கு சொர்க்கமும் அதுதான். அந்த நாமம் இல்லைன்னா சுகமும் கிடையாது, சொல்லுங்க, சொர்க்கமும் கிடையாது. ஆமே, அந்த நாமம் இல்லைன்னா இங்கே சுகமும் கிடையாது, அங்கே நமக்கு சொர்க்கமும் கிடையாது. இயேசு, இயேசுவின் நாமத்தினால. தாவீதின் சாட்சி என்ன தெரியுமா? 23வது சங்கீதம் 5வது வசனம். 23வது சங்கீதம் 5வது வசனம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் என்று ஏசாயா 55 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 55வது அதிகாரம் 3வது வசனமா 4வது வசனமா? 3வது வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்கிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள், நான் சொல்றது நீ கேளு. நான் தாவீது கருளின நிச்சயமான கிருபை. தாவீது கருளின கிருபைகள்ல ஒன்று என்ன தெரியுமா? பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிச்சயமான கிருபை, அதன் அர்த்தம் என்ன? அது வற்றாது, அது குறையாது, அது வற்றி போகாது, அது தீராது. ஆமே, தாவீது கருளின நிச்சயமான கிருபை. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கேட்கணும். எப்படி கேட்கணும்? தாவீது கேட்டது மாதிரி கேட்கணும். இந்த நாளில் இதுதான் 3 தாவீது 3 விதங்களிலே ஆமென் கேட்கிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அந்த அனுபவத்தை ஆமென் நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணி தியானித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறோம். பிரசங்கம் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்க போகிறோம். முதலாவது தாவீது கேட்கிற அனுபவத்தை 51வது சங்கீதம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் தெரியும். தேவனை சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது உற்சாகமான ஆவி, நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி, இதை தாவீது கேட்கிறத பார்க்க முடியும். தாவீது ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இதை திரும்ப கேட்கிறான். அதுதான் சொன்ன, சில காரியத்தில் நமக்கு திருப்தியே வரக்கூடாது. அதில் ஒன்று பரிசுத்தத்தில், இன்னும் பரிசுத்தம் இதுதான் இருக்கணும். விசுவாசத்தில் வல்லவன் இந்த அனுபவத்தை நோக்கி போகணும். ஆண்டவரை நேசிக்கிறதுல இதில் ஆண்டவரை இன்னுமே நேசிக்கணும். தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அறியணும். ஆமாம், அதே மாதிரி தான் அபிஷேக நதி நிரப்பப்படுகிற அனுபவத்தில். ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க திரும்பி கேட்கலாமா? கண்டிப்பா அவங்க தான் கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகத்துக்காக கேட்கிறவங்களை விட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்து திரும்பி கேட்குறாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்பட்ட ஒருவன் சாட்சியாய் நிற்பதினால் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொன்னேன்ல, என்ன கம்பல் பண்ணி அனுப்புனாங்க, வந்திருந்தேன், எனக்கு கொடுத்தார். அடுத்து நானாக வந்திருந்தேன், கொஞ்சம் தண்ணி கேட்கும்போது தண்ணி பாட்டில் எடுத்து பின்னாடி வச்சு அளவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு, இவன் இனி செத்து போயிடுவான்னு சொல்லும்போது எடுத்து தண்ணி கொடுக்கறது மாதிரி கொஞ்சம்
அப்படி வச்சு ஆனாலும் விடக்கூடாது. ஆமென். தாவீது நிரப்பப்படுகிற அனுபவம் உண்டானது என்பது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இல்லை, ஒவ்வொரு முறை. இங்கே தாவீது இப்படி கேட்கறதுக்கான காரணம் நமக்கு தெரியும். அவன் உணர்த்தப்பட்டு, அந்த சங்கீதம் டைட்டில் வாசித்தீங்கன்னா தெரியும். பட்சேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் கெஞ்சுறான். அவன் ஒன்றை கேட்பதற்கு முன்பதாக அவன் என்ன செய்தானோ அதை கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். என்ன தெரியுமா? அதனுடைய 4வது வசனத்தை 3-4 வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க 3-4. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அறிந்திருக்கணும், நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் என்னுடைய மீறுதல் என்ன, என் பாவங்கள் என்ன சொல்லிவிட்டு 4வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கணும், உமது பரிசுத்தம் விளங்கணும். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும். என்ன வார்த்தை பாருங்க. நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நல்ல கவனிங்க. ஒருவன் தன் பாவங்களை அறிந்து அதை அறிக்கை செய்யும் போது அவன் வாழ்க்கையிலே அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் விளங்குகிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், இதில் அப்படியே கை வச்சுட்டு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரே நமக்கு ஞானம். ஆமா, 1 கொரிந்தியர் 1 கடைசி. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் நமக்கு நீதி, அவர் நமக்கு பரிசுத்தம். இது விளங்கணும்னா தாவீது மாதிரி ஜெபம் பண்ணணும். அவருக்கு தெரியுங்க, அவருக்கு பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. காயின் வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. காயின் பலி செலுத்தி கொண்டிருக்கிறானே தவிர பாவ அறிக்கை செய்யவில்லை. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இப்படி செய்தேன், இந்த பாவங்களை செய்தேன் என்று அவன் பாவ அறிக்கை செய்யவில்லை, பலி செலுத்துகிறான். இன்னைக்கு பலி செலுத்துகிறது எல்லாருக்கும் பிடிக்குது, பாடுறது பிடிக்குது, ஆராதிக்கிறது பிடிக்குது, சர்ச்சில் வந்து உட்கார்ந்து வார்த்தை கேட்கிறது பிடிக்கிறது. ஆனா அவருக்கு முன்னாடி என்ன நிக்குது? தாவீது சொல்லுகிறான், என் பாவங்கள் உமக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறது. என் பாவங்கள் உமக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்குமானால் வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவை உண்டாக்குகிறது. ஏசாயா 59:1 வாசியுங்கள். ஏசாயா 59வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உமது பரிசுத்த விளங்கவும் என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டானாம். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசித்தால் தெரியும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே
வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை யார்கிட்ட தான் அறிக்கை செய்யணும்? யாரால இந்த பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க முடியுமோ அவரிடத்தில் மட்டும்தான். பாஸ்டர்ட்ட கூட சொல்லக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவர்கிட்ட மட்டும்தான். தன் பாவங்களை மனுஷர்களிடத்தில் மறைப்பது போல தேவனிடத்தில் மறைக்கிறோம். நான் தேவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை மறைத்து வைக்கிறேன் என்றால் என் பாவங்கள் தான். என் பாவங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்கள் அவருக்கு முன்னாடி இருந்தா அவர் கை நீட்டி ரட்சிக்க முடியுமாங்க? இல்லை. உடனே நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம், ஆண்டவருடைய கரம் என்ன அவங்களுக்கு செய்தது, எனக்கு செய்யணும்னு பார்த்தா எனக்கு செய்யலை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகவில்லைப்பா, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம். கிறிஸ்து நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஞானமும் மீட்புமாயிருக்கிறார். கிறிஸ்து இல்லாம எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? நானே வழி என்று சொல்லுகிறாரே, இயேசு இல்லாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு, பிதாவுக்கும் நமக்கும் நடுவே இயேசு இருக்கணும். பாவம் இருந்தா கிடைக்காது, இயேசு இருந்தா கிடைக்காம போகாது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால். 1 யோவான் 1:10 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். 9 நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முதல்ல செய்ய போகிறதே இதுதான். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை உடைத்து விட்ட போறீங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள். எனவே தாவீது, ஆண்டவர் உம் பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆமென். அந்த இளைய குமாரன் தகப்பனுக்கு முன்பாக வந்து அறிக்கையிட்டதை பார்த்தீர்களா? ஆமென். அறிக்கையிட்டதும் அந்த தகப்பன் செய்ததை பார்த்தீர்களா? இரட்டை களைந்து ரட்சிப்பை கொடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அறிக்கை செய்யணும். தாவீது சங்கீதங்களில் அதை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். 32வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு ஆண்டவர், இப்படி செஞ்சுட்டேன், இப்படி நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இந்த காரியங்கள் செஞ்சு விட்டு. எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சபையே, நல்ல கவனமா கேளுங்க. நம்ம தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது அவருக்கு முன்பாய் நம்முடைய பாவங்கள் இருக்கக்கூடாது. இருக்குமானால் நமக்காக அந்த கரம் வேலை செய்யாது. நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் எட்டாது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காய் ஆமென் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நிரப்ப மாட்டா. எனக்கும் தேவனுக்கு நடுவாய், எனக்கும் பரலோக பிதாவுக்கு நடுவாக கிறிஸ்து இருக்கணும். என்னுடைய நீதி அவர்தான், என்னுடைய ஞானம் அவர்தான், என்னுடைய பரிசுத்தம் அவர்தான். கிறிஸ்து இருக்கணும்னா பாவமர கழுவப்படணும். பாவமர கழுவப்படணும்னா பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்யணும். அதுதான் தாவீது சொன்னாரே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானா. நம்முடைய சிந்தை இருக்குல்ல, எங்கெல்லாம் போகுது நமக்கு தெரியுதுல்ல. சொல்லணும், ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல நான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன்,
இந்த விஷயத்துல நான் இவங்களை கசந்துட்டேன்பா, இந்த விஷயத்துல எனக்கு இவங்க மேல கோபம் வருது. தன் பாவங்களை மறைக்காமல் அதை எவன் அறிக்கை செய்கிறானோ இந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். பாவத்தின் தோஷம், பாவத்தினால் வருகிற விளைவுகள் எல்லாம் கர்த்தர் நீக்கிறார். பாவத்தின் விளைவு என்ன? பாவம் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. பாவம் நம்மை நிர்வாணப்படுத்துகிறது. மனுஷன் பார்வையில், ஏவாள் பார்வையில் ஆதாம் ட்ரெஸ் போட்டவனா இருக்கலாம், ஆதாம் பார்வையில் ஏவாள் ட்ரெஸ் போட்டவளா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் நிர்வாணிகள். பாவத்தின் விளைவுகள், பாவம் ஆமென் நமக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிறது என்று எரேமியா 5:25 அந்த வசனத்தை வாசிங்க. 5:25 எரேமியா, உங்கள் அக்கிரமங்கள் விலக்கி. நல்ல கவனிங்க. அக்கிரமங்கள் என்ன செய்யுமா? விலக்குமா. நமக்கு வர வேண்டியதெல்லாம் அக்கிரமம் என்ன செய்யும்? விலக்கும். பாவங்கள் என்ன செய்யும்? உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் தான் செய்வார். கிறிஸ்து இல்லாம மனுக்குலத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் சொன்னேன், அவருடைய நாமந்தான் நமக்கு சுகம், அவருடைய நாமந்தான் நமக்கு சொர்க்கம். ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் என்ன செய்யுமா? நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் நமக்கு வர வேண்டிய நன்மையை விலக்குமா. பாவம் என்ன செய்யுமா? வர விடாதபடிக்கு தடுக்குமா. தாவீது சொல்லுகிறார், நிறைய காரியங்களை நான் இழந்துட்டு இருக்க காரணம் என்ன? பாவம். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டவர் பேசும்போது அவருடைய நீதி விளங்கணும் என் வாழ்க்கையில. அவருடைய நியாயம் தீர்க்கும் போது அவருடைய பரிசுத்தம் விளங்கணும். அவருடைய பரிசுத்தத்தில் எவ்வளவு வேணும்? மாசு இல்லை. இல்லைன்னா நியாய தீர்ப்புல நிக்க முடியுமாங்க? நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு நிக்க முடியுமா? இல்ல. அதனால தாவீது ஓப்பனாவே அறிக்கை செய்கிறாரு, ஆண்டவரே நான் துர்க்குணத்துல உருவானேன். என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் கேரக்டர் துர்க்குணம். ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஒவ்வொன்றும் அறிக்கை செய்யறான். அப்படி அறிக்கை செய்யும் போது அவன் சொல்லுகிறான், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை ஊட்ட போறீங்க? சிலர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்குதா? அது பாவமாயிரும். அந்த கசப்பான வேர் என்ன செய்யும் தெரியுமா? கிருபைகளை போக்கடிக்குமா. என்ன தேவன் அபிஷேகிக்கிறார் என்றால் அது எனக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை. அந்த கிருபையை கசப்பான வேர் போக்கடிக்குமா. எவ்வளவு கிருபைகளை நமக்குள்ள இருக்கிற கசப்பு போக்கடித்து விட்டது. கிருபை இல்லாம நிக்க முடியாது. கிருபை இல்லாம கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிக்கவே முடியாது. நம்ம பார்வைக்கு நிக்கிறவர்களா இருப்போம். ஆனா சாத்தானுக்கு தான் தெரியும் இவன் எப்பவே விழுந்துட்டான். சர்ச்சுக்குள்ளதான் இருப்போம், எல்லாம் ரைட்டு தான், ஆராதனைக்கு வருவோம். விழுந்தவனை குறித்து அவனுக்கு ஒரே கிடையாது. அவனுடைய நோக்கம் எல்லாம் ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதி வைத்திருக்கிறதை வாசித்தேன். மிகவும் சவாலா இருந்தது. சாத்தானுடைய மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல நான் இருக்க விரும்புகிறேன் என்று எழுதி வைத்திருந்தார். சாத்தான் மிகவும் தேடுகிற கூட்டத்தில், சாத்தான் மிகவும் கண் வைக்கிற கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் என்று அந்த பரிசுத்தவன் எழுதி வைத்திருந்தார். அதன் அர்த்தம் என்ன? ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல எல்லாம் இந்த ரொம்ப போலீஸுக்கு சவாலாக இருக்கிறவங்களெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை வாண்டட். ஆமாம், சவாலாக இருக்கிறவங்களாம் சில இதில் பேப்பரில் வரும், இவரை குறித்து துப்பு கொடுத்தால் உங்களுக்கு 1,00,000 பரிசு. ஏன்னா சவாலாக இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு தேவ பிள்ளை, ஒரு பரிசுத்தவானுடைய வாஞ்சியை பார்த்தீங்களா? ஆமாம், அவன் கண்ணில் விரல் விட்டு ஆட்டுற ரேஞ்சில் நான் இருக்க விரும்புகிறேன். இப்போ பிசாசானவன் இப்படிப்பட்டவங்களாம் தான் குறி வைக்கிறான். அதான் நிற்கிறவன் எவனும் விழுந்தவர்களை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை, நிற்கிறவனை குறித்து. அப்ப கிருபை இல்லாம, அவருடைய அபிஷேகம் இல்லாம நிக்க முடியாது.
கசப்பு உள்ள இருந்தா கிருபை நமக்குள் நிக்காது. கிருபை நமக்குள் நிக்கலைன்னா நம்மால நிக்க முடியாது. போன அபிஷேக ஆராதனையில ஒரு சகோதரி மன்னிக்க முடியாத ஒரு நபரை மன்னித்தேன் என்று சொல்லி இதே இடத்துல அவங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் தங்களை ஊற்றின போது அவங்க சொன்ன காரியம், என் பாத்திரம் நிரம்பும்படிக்கு கர்த்தரனை அபிஷேகித்தார் என்று. நம்ம ஜெபம் பண்ண நிற்கும் போது நம்ம ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறோம்ல, ஏன் நான் இவங்க கிட்ட பேசாம இருக்கிறேன், ஏன் நான் இவங்களை மன்னிக்காம இருக்கிறேன், நம்ம ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறோமே. அந்த நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. ஆமே. ஏவாள் பார்வையில் ஆதாம் ஓகேயா இருக்கிறான், ஆதாம் பார்வையில் ஏவாள் ஓகேயா இருக்கிறாள். ரெண்டு பேருக்கும் இப்போ ஓகே தானே. ஏன் கர்த்தருக்கு முன்பாக ஒளித்து கொண்டார்கள்? இலையெல்லாம் வெயில்ல பட்டு போயிட்டா இல்ல, கர்த்தர் எப்பொழுதும் உலா வருகிற பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் பட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதேனுக்குள்ள வேர்க்கவே செய்யாது. ஆமே. வெளியே விடும்போது தான் நீ வேர்வை அப்படின்ட்டார். ஆமா. ஏதேனுக்குள்ள வேர்வைன்னா என்னன்னு தெரியாது. அப்போ அந்த அவருக்கு முன்பாக நிற்க முடியும். யாருக்கு அங்க நிற்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் நான் தேவனிடத்தில் இரக்கத்துக்காக பரலோக பிதா தருகிற அந்த நல்ல ஈவாகிய பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள நான் நிற்கும் போது எனக்கும் பிதாவுக்கும் நடுவே இயேசு மட்டும் இருக்கணும். வேற என்ன இருந்த அவருடைய நீதி விளங்கணும், அவருடைய பரிசுத்த விளங்கணும். இவைகள் விளங்குமானால் எனக்கு பரலோக இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கம் தான் என்னை நிரம்பி வழிய செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது ஏதோ கொஞ்சம் டெம்போவை கூட்டி போட்டு கொஞ்சம் பாட்டை அதிகமா பாட்டு இல்ல. தேவ சமூகத்தில் இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணுங்க. இதுல சுத்தமா இருந்தாதான் இதுல பிரயோஜனம் உள்ளதை ஊற்ற முடியும். ஆமென். வேஸ்ட் தண்ணி எடுக்கிற பாத்திரம் இருக்கிறது, டேஸ்ட் தண்ணி எடுக்கிற பாத்திரம் இருக்கிறது. வேஸ்ட் தண்ணி எடுக்கிற பாத்திரம் கழுவணும்னு அவசியம் இல்லை, அது ஏன்னா களையக்கூடியது. ஆனா நம்ம பருகக்கூடிய டேஸ்டான காரியங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் அது சுத்தமா இருக்கணும். பரிசுத்த ஆவி பிதா தருகிற கிஃப்ட், நல்ல ஈவு. அப்ப இந்த பாத்திரம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், அதுதான் புரிந்து கொண்டா. ஏன் நிறைய காரியங்களை இழந்தது போல தாவீது ஃபீல் பண்ண காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் அக்கிரமங்கள், என் பாவங்கள். 25வது சங்கீதம் 11வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் அக்கிரமம் பெரிது. அவன் அறிந்திருக்கிறான், அவன் அதை நியாயப்படுத்தவில்லை. நியாயப்படுத்தல, அவங்க இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்ண, நியாயப்படுத்தல. நியாயப்படுத்துகிறவன் தன் பாவத்தை மறைத்து கொண்டுதான் இருப்பான். தாவீது சொல்லுகிறான், என் அக்கிரமம் பெரிதுங்கிறான். பெரிது. நம்ம எப்படி நியாயப்படுத்தும் தெரியுமா? அவங்களை விட நான் பெட்டர். தாவீது எந்த இடத்துலயாவது ஆண்டவரே சவுலை விட நான் பெட்டர்னு சொன்னாரா? இல்ல. ஏன்னா தாவீது நிற்கிறது, தாவீதை கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறான். சவுலை அல்ல, வேற யாரையும் அல்ல, நாம மற்றவங்களை வச்சிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் அவங்களுக்கே செய்தீங்களே ஆண்டவர், எனக்கு ஏன் செய்யலன்னு கேட்க காரணம் தான். ஆண்டவரே, அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்ச்சுக்கு வராங்க, நான் டெய்லி வரேன். ஆண்டவர், அவங்க ஒரே ஒரு நாள் வந்தாங்க, பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க, உடனே விடுதலை கிடைச்சது, எனக்கு ஏன் கிடைக்கல? இப்படி எல்லாம் நம்ம கேட்க காரணம் என்ன? நம்ம கர்த்தரை வைக்கல. என் அக்கிரமம் பெரிது. தாவீதே, இதெல்லாம் தப்பா தாவீதே, வேற. நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அவருக்கு முன்னாடி நான் இருக்கணும். அவருக்கு முன்னாடி அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் நான் கேட்கும் போது விளங்கணும். என் பாவங்கள் அவருக்கு முன்னாடி இருக்குமானால் நான் என்னதான் கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்க மாட்டார். அவரிடத்திலிருந்து நான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், என் அக்கிரமங்கள் அவைகளை விலக்கும், என் பாவங்கள் அவைகளை தடுக்கும். சொல்லுகிறேன், என் அக்கிரமம் பெரியது. 38வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. ஆமென். அந்த பாவத்தை
பாவத்திலிருந்து விடுபடுகிற காரியத்துல தாவீது கொஞ்சமும் காம்ப்ரமைஸ் ஆகல. ஆண்டவர், இது என்னால தாங்க முடியும், இது எனக்குள்ள இருக்கக்கூடாது, இது என்கிட்ட இருக்கக்கூடாது, அதனாலதான் நான் என் பாவத்தை அறிந்திருக்கிறேன், என் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறேங்கிறார். கர்த்தருடைய பார்வையில் இது பாவம் தான், கர்த்தருடைய பார்வையில் இது பொல்லாப்பு, இது எனக்குள்ள இருக்கக்கூடாது, இது எனக்குள் இருக்கு மட்டும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு பாடதான் முடியுமே தவிர அது எனக்கு சாட்சி ஆகாது, அது எனக்கு சாட்சி ஆகாது. 65வது சங்கீதம் 3வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, மிஞ்சி வல்லமை கொள்ளது. அக்கிரம விஷயங்கள் தான். நான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் நான் செய்யறது அவ்வளவு தீமையா இருக்குதுன்னா அதன் அர்த்தம் என்னன்னா அக்கிரம விஷயங்கள் தான் மிஞ்சி வல்லமை கொள்ளுது. ஒருத்தங்க பேசும்போது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சாலும் அவங்க பேசினா நான் பேசிடுறேன்னா அதன் அர்த்தம் என்னன்னா அக்கிரம விஷயங்கள் என்னில். அவ என்ன கண்ட்ரோல் பண்ணுகிறது? பரிசுத்தாவியின் வல்லமை அல்ல, அக்கிரமத்தின் வல்லமை. பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போறேன், பாவம் செய்யறேன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணுகிற வல்லமை அது. கசப்பை இருதயத்தில் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ணி மன்னிச்சுட்டு போறேன், கரெக்டா அந்த நபர் என் முன்னாடி வரும்போது அவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து வருதுன்னா என்ன கண்ட்ரோல் பண்ற வல்லமை அது. தாவீது சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லுகிறான், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் சொல்லுகிறான், அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. அப்ப அதால பிடிக்கப்பட்டிருக்கிறான், அதனால கதறான். இந்த அக்கிரமம் பெருசு, இது என்னால தாங்க கூடாத பாரமா இருக்கிறது. இது 4 பேர்ட்ட சொல்லி எனக்கு சப்போர்ட்டா 4 பேரை கூப்பிடலாம், 4 பேரை சொல்லி எனக்கு ஆதரவா பேச வைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாய் நிற்க முடியுமோ? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தாவீது சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்க, உற்சாகமான ஆவி எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்ய ஒவ்வொன்னா சொல்லி அறிக்கை செய்து. ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் நேற்று இரவுல இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த இன்னொரு செய்தி தான் எடுத்து வைத்திருந்தேன். ஆவியானவர் இதை பேச வைத்தார். பாத்திரம் சுத்தமா இருக்க விரும்புகிறேன் என்றார். பேச வைத்து, ஜெபிக்க வைத்து, அறிக்கை செய்ய வைத்து. ஆமென். தேவ பிள்ளைகளே, அவர் இருதயத்தை பார்த்து தான் தருவார். மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டார். நமக்கு தெரியும், இந்த நம்ம நியாயம்னு எடுத்து வச்சிருக்கிறோமே, நம்ம சரின்னு எடுத்து வச்சிருக்கிறோமே, அதை கர்த்தருக்கு முன்னாடி வைங்க. அவர் சொல்லட்டும் இது சரின்னு. இல்லையா அதை அறிக்கை செய்து விட்டுருங்க. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரா? அவர் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு மன்னித்து இந்த எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும், நிரப்பப்பட வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள். இரண்டாவது தாவீது எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார் என்றால், தாவீது இங்கே கேட்கிறார் 143:10 உம்முடைய நல்ல ஆவி. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி. இதை தாவீது எப்படி கேட்கிறார் என்றால், அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல நாத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. தாவீது முதலாவது அறிக்கை செய்து கேட்கிறான், இரண்டாவது கைகளை விரித்து கேட்கிறான், பிச்சை கேட்கிறது மாதிரி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? எனக்கு ரொம்ப தாகம்பா. ஆமென். அபிஷேகத்தை ஆமென் பெற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி கேட்கிறான் தெரியுமா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஸ்டைலா கேட்கல, கைகளை ஒருத்தன்
தண்ணி கேட்கும் போது, நல்ல தாகத்துல தவித்து கொண்டிருக்கிறவன் ஒருத்தங்க கிட்ட தண்ணி கேட்கும் போது எவ்வளவு தாழ்த்தி கையேந்தி கேட்கிறான். கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன், எனக்கு தாங்கப்பான்னு கேட்கிறான். அதுக்கு அவன் வெக்கப்படல. சாப்பிடாம கூட இருந்துடலாம், ஆனா தண்ணி குடிக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தாகத்துல ஐஸ்வர்யவான் வெட்கப்பட்டான் அங்க பாதாளத்துல இருந்து. நான் ஐஸ்வர்யவான், லாசரு அவன் என் வீட்டுக்கு கீழே விழுந்தது சாப்பிடுற, அவங்கிட்ட நான் எப்படி கேட்பேன்? இருக்க முடிஞ்சதா? இல்ல. இதுதான் தாகத்துடைய மேன்மை. தாகத்துடைய அந்த அளவுக்கு தாகம் இருக்கணும். அது இல்லாம நமக்கு திருப்தியே வரக்கூடாது. தண்ணி தாகம் இருக்கிற இடத்துல சாப்பிட நமக்கு தோணாது. தாகத்துல நாவு வரலும் போது வேற ஒரு காரியத்தில் நமக்கு திருப்தி இருக்காது. பாதாளத்திலிருந்து எனக்கு பணம் தாங்கன்னு கேட்டானா ஐஸ்வர்யவான்? பாதாளத்திலிருந்து எனக்கு வீடு தாங்கன்னு கேட்டானா? பாதாளத்திலிருந்து எனக்கு நல்ல மினுக்குள்ள வஸ்திரம் தாங்கன்னு கேட்டானா? பாதாளத்திலிருந்து எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேட்டானா? பாதாளத்திலிருந்து எனக்கு உயர்வை தாங்கன்னு கேட்டானா? இல்ல, தண்ணி கேட்கிறான். எனக்கு தாகம். தாவீது என்ன கேட்கிறார் தெரியுமா? அப்பா, தாகமா இருக்குது, உம்முடைய நல்ல ஆவி. நம்ம 5 நாள் ஜெபத்தோட கேட்டு விட்டுடுறோம். 2021 கேட்டது, அடுத்து நேரம் 22க்கு வரோம். ஏன்? தாகம் இல்ல. ஏன்னா நம்ம வேற எதுலயோ நம்ம தாகத்தை தீர்த்துட்டு இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளையின் தாகம். தாவீதின் அனுபவம் என்ன? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி தாவீது இது சாத்தியாச்சு? தாகமானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல நான் கதறேன் தெரியுமா அப்படிங்கிறார் தாவீது. நான் கதறேன். நான் பாடுற தாவீது மட்டும் இல்ல, நான் கதறுகிற தாவீது. நான் கதறது தெரியுமா? ஆண்டவரே, கதறுதுப்பா, என் உள்ளம் கதறுது. எதுவரைக்கும் தாவீது கதறுகிறான்? நான் எப்போது நான் காண்பேன் உம்மை, எப்போது நான் காண்பேன் பாரமில்ல வாழ்க்கை வாழ, வேதனைகள் எல்லாம் நீங்க உந்தன் சமூகத்தில். அதுவரைக்கும் அந்த கதறல் அவனை சாட்சியா நிக்க வைக்குது. என்ன சாட்சி? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் இந்த அனுபவம் அநேகருக்கு இல்லைன்னா? தாகம் இல்லை. எதன் மேல? நம்முடைய ஆத்தும தாகமா இருக்கிறது. நாம் நம்முடைய மாம்ச தாகத்தை தீர்க்க தான் துடிக்கிறோம். ஆத்தும தாகம். வேதம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல ஆத்துமா, அதை நீ திருப்திப்படுத்து. ஆத்துமாவுக்கான போஜனம் வசனம், ஆத்துமாவுக்கான தண்ணீர் அபிஷேகம். ஆத்துமா தொய்ந்து போக கூடாது. ஆத்துமா பட்டினியில இருக்க கூடாது. ஆத்துமா சாக கூடாது. ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது. அதற்கான மன்னாவை, அதற்கான ஆகாரத்தை கொடுக்கணும். அதற்கான தண்ணீர் வேணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல தாகம். தாவீது பிச்சை கேட்கிறான், கைய விரிக்கிறான். இந்த ஃப்ளட் டைம்லாம் ஹெலிகாப்டர்ல இருந்து ஃபுட்டை தூக்கி போட்டாங்க. டேபிள் போட்டு இலை போட்டு விளம்பல தூக்கி போட்டாங்க. ஆமென். தேவை மிகுந்து யான போது ஒருத்தரும் தங்க பிரஸ்டீஜ் பார்க்கல. 3 மாடி வீடு கட்டினவனும் மொட்டை மாடியில நின்று இப்படிதான் நிக்கிறான். 3 மாடி வீடு உள்ளவங்க, டாக்டரேட் முடிச்சவங்க, பேங்க்ல பல கோடி பணத்தை வச்சவங்களும் தண்ணீர் சூழ்ந்து நின்ற போது மொட்டை மாடியில் நின்று, ஏன்னா இது இல்லைன்னா இனி வாழ முடியாது என்ற நிலைமை வந்ததும் கைய விரிச்சு நிக்கிறான். தாவீது சொல்லுகிறான், அவர் இல்லைன்னா இந்த தாவீதால வாழ முடியாது. இப்படி நிக்கிறான் பாருங்க. நம்ம நிக்கிறோமாங்க ஆண்டவர்ட்ட? ஆண்டவர்ட்ட நிக்க முடியுதா? நிரப்பப்படணும்னா இப்படிதான் நிக்கணும். நிரப்பப்படும், நின்னுதான் ஆகணும். ராஜாங்க தாவீது கிருபை பெற்றவன், கோலியாத்தை வீழ்த்தின யுத்த வீரன்.
வாசிக்கிறதில் தேறினவன். அவரெல்லாம் தாவீதுலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கை வச்சாலே பிசாசு ஓடும். இந்த மேன்மை பெற்றவன். ஆமென். தாவீதின் திறவுகோல், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் கூடாரம், தாவீதின் நகரம், எல்லாத்துக்கும் தாவீது பேரு. கோடீஸ்வரன், மேன்மை உள்ளவன், கர்த்தருக்கு முன்னாக பிச்சை கேட்கறது மாதிரி நிக்கிறான். ஹல்லேலூயா. நிரப்பப்படணும்னா இந்த தாகம் ஆண்டவர் அவங்கள தான் கூப்பிடுறார். ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஜீசஸ். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிடல, தாகமாயிருக்கிறவர்களை கூப்பிடுறார். ஓ பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க கூப்பிட்டார். தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூப்பிடுறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாங்க கூப்பிடுறார். தாகமா இருக்கிறவர்களை கூப்பிடுறாரு. ஆமென். தாகமா இருக்கிறவங்க தான் தவிப்பாங்க. அந்த இடத்துல பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமென். பிரியமானவர்களே, அந்த ஐஸ்வர்யவானுடைய தாகம் நல்லதுதான். ஆனால் அவன் கேட்க வேண்டிய இடம்தான் தப்பான இடமாயிற்று. கிடைக்கும் காலத்தில் கேட்கவில்லை, கிடைக்காத காலத்தில் கேட்டான். கண்ணீர் வடிக்க வேண்டிய காலத்தில் கண்ணீர் வடிக்கவில்லை, பிற்பாடு கண்ணீர் வடித்தான். இது அனுக்கிரக காலம். கர்த்தர் நிரப்ப வந்திருக்கிறார். அப்புறம் இல்ல, அது 5 நாள் இருக்கு இல்ல. கர்த்தர் எப்பொழுது நம்மோடு இடைபடுகிறாரோ அப்பொழுது, ஆண்டவரே உமக்கு நேராக என் கையை விரிக்கிறேன். பார்க்கிறேன், மீகள் அற்பமா பார்க்கிறான். என்ன இந்த மனுஷன் பார்க்கட்டும், மனைவி அற்பமா பார்க்கட்டும், புருஷன் அற்பமா பார்க்கட்டும், அண்ணால பாஸ்டரே அற்பம். என்ன இவ காலில் எப்படி இருக்கிறா, பாஸ்டர் அற்பமா பார்க்கட்டும், யார் எப்படி பார்க்கட்டும். அப்போ உங்களுக்கு தெரியும், இப்படி 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 நிக்கிறாங்க. தாவீது இப்படி நிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், என் பாத்திரம். ஒருவனுடைய சாட்சியை பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி இருக்கிற அனுபவத்தை பார்க்கணுங்க. ஒருத்தங்க சாட்சியை பார்க்கும்போது, இவங்க இவ்வளவு சாட்சியா நிற்கிறாங்களே, இவங்க இவ்வளவு வல்லமையா இருக்கிறாங்களே, இவங்க எப்படி, அதுக்கு பின்னாடி இருக்கிற அனுபவத்தை பார்க்கணும். அதுக்கு பின்னாக இருக்கிற அனுபவத்தை பார்க்கணும். ஆமென். தாவீது கேட்கிறான். தாவீதுட்ட போய் யாரா சொன்னாங்களா, இப்ப கொஞ்ச நேரம் கை தட்டுங்க, இப்ப கொஞ்ச நேரம் இல்ல. தாகம் இருந்துன்னா ஐஸ்வர்யவானாலும் கேட்டுதான் ஆவா. அவன் மாம்ச தாகத்தை மட்டும் பூமியில் வாழ்ந்த நாட்களில் தீர்த்து கொண்டிருந்ததுனால அவனுக்கு தெரியவில்லை இந்த மாம்சம் அழியக்கூடியது, இந்த ஆத்துமா தான் வாழக்கூடியது என்று. அது தெரியாததுனால அவன் மாம்ச தாகத்தை தீர்த்து கொண்டிருந்தான். ஆனால் பாதாளத்தில் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐஸ்வர்யவான அவன் லாசருடைய மாம்சம் அழிந்துதான் போச்சு, என் மாம்சம் அழிந்துதான் போச்சு. மாம்சம் அழிந்து போகும், ஆனா ஆத்துமா தான் வெவ்வேறு இடத்துல போய் இருக்குது. அப்பொழுதுதான் அறிந்து கொண்டான், நான் மாம்ச தாகத்தை தீர்த்து கொண்டிருந்தேன், அந்த லாசர் ஆத்தும தாகத்தை தீர்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவன் திருப்தி அடைகிறார். இதோ நான் கதறி கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து கத்துறான். அவன் விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர், விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர். ஒரு தேவ பிள்ளை கதறணும். ஆமென். பாவங்களை அறிக்கை செய்து கேளு, தாகத்தோடு ஆண்டவர்ட்ட கேளு. மூணாவது எப்படி கேட்கணும் தெரியுமா? தரித்திருந்து கேட்கணும். தரித்திருந்து கேட்கணும். தரித்திருந்து கேட்டாதான் நிரப்பப்படும். தாகத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வோம், தரித்திருந்து கேட்டால் நிரப்பப்படுவோம். சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே தரித்திருக்கிறான். எதை கேட்கிறானோ அதை அடைய தரித்திருக்கிறான். மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அந்த மகிமைனா நிறைவு, அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளணும், பார்க்கணும். அந்த நிறைவின் அனுபவத்தை நான் பார்க்கணும். நிறைய கேட்டாச்சு, நான் பார்க்கணும், என் லைஃப்ல பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும். மோசே பார்த்ததை எழுதி வச்சார், நான் படித்தேன். ஒவ்வொருத்தர் பார்த்ததை எழுதி வைத்தாங்க, நான் படித்தேன். ஆண்டவரே, நான் படிக்கிறவனா இல்லப்பா, நான் இது பார்க்கிறவனா இருக்கேன் ஆண்டவரே. ஆமென். அநேகர் பார்த்ததை எழுதி வைத்திருக்கிறது, நான் படித்திருக்கிறேன். இனி நான் பார்த்ததை மற்றவர்கள் படிப்பார்களாக. மோசே பார்த்ததை எழுதி வைத்தான், தாவீது படிக்கிறான். படித்தவன் ஏங்குறான், நானும் பார்க்கணும்னு. தாவீது பார்க்கிறான். சங்கீதம் 63:2, இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன், நான் அதுக்காக தரித்திருக்கிறேன். சாட்சி, நான் கண்டேன். மோசே கண்டதை தாவீது படிக்கிறான். படித்தவனுக்கு பார்க்கணும்னு ஆசை. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான், பார்க்கிறான். தாவீது பார்க்கிறான். இப்பொழுது நாம் தாவீதை படிக்கிறோம். எதுக்காக இதை சொல்லுகிறேன்? நாம பார்க்கணும். அந்த நிறைவின் அனுபவம் என்ன என்பதை நாம பார்த்தா நம்ம தலைமுறையினர் படிப்பார்கள், நம்ம கூட இருக்கிறவங்க படிப்பாங்க. ஆமென். தரித்திருக்கணும். சீஷர்களிடத்தில் அதைதான் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் தரித்திருங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நிறைவேற காத்திருங்கள் என்றார். அதனுடைய 14வது வசனத்தை 12 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். வேற அவங்களுடைய போக்கஸ் இப்ப எருசலேம் இடத்துல தேவ சமூகம் திரும்புறாங்க. 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா உலகமெங்கும் போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், அனுப்பப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். எருசலேமை விட்டு போயிடாத, சமூகத்தை விட்டு விலகிறாத, கிடைக்கும் வரை, நிரப்பப்படும் வரைக்கும் போயிடாத. ஒரு நாளோ 2 நாளோ, 1 வாரமோ 2 வாரமோ நீ காத்திரு. உனக்குள்ளே உண்மையிலே அதை குறித்த தாகம் இருக்குமானால், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இவங்க எல்லாம் வந்து ஒருமனப்பட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருடைய நினைவுலையும் ஒரே எண்ணம் தான் இருக்கிறது, அந்த வாக்கு தத்தத்தை நான் பெறணும். அந்த எண்ணம் வந்தபோது 2:1 வாசியங்கள். அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்து, முதல்ல வந்து ஒருமனப்பட்டாங்க. இப்பொழுது வரும்போதே ஒருமனப்பட்டு தான் வராங்க. ஏன்னா எல்லாருடைய நினைவுலையும் ஒன்று தான் இருக்கிறது, எல்லாருடைய சிந்தையிலும் ஒன்று தான், எல்லாருடைய விருப்பமும் ஒன்று தான், எல்லாருடைய தாகமும் ஒன்று தான். என்ன வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். ஊழியர்கள், விசுவாசிங்க, எல்லாருடைய தாகமும் ஒன்றாயிருக்கட்டும், எல்லாருடைய ஜெபமும் ஒன்றாயிருக்கட்டும், எல்லாருடைய ஏக்கமும் ஒன்றாயிருக்கட்டும், எல்லாருடைய ஆசையும் ஒன்றாயிருக்கட்டும். அப்படி நாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் காணப்பட்டால், 2வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:2. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அறிக்கை செய்து கேளுங்கள், தாகத்தோடு கேளுங்க. தாகத்தோடு தாகமா இருக்கிறேன்னு சொல்றது இல்ல, பெக் பண்ணி கேட்கணும். அப்பா தந்துருங்க. யாரு பார்த்தா என்ன? மீகாள் பார்த்து பரியாசம் பண்றா. தெருவில் இருக்கிற கொஞ்சம் பேர் தாவீதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, மீது எத்தனை பேர். அதனாலதான் எருசலேம் பெண்களுக்கு முன்பாக இன்னைக்கு நீ ரொம்ப மகிமைப்பட்டீரே, ரொம்ப மேன்மையா இருந்துச்சுன்னு மீகாள் சொல்றா. எத்தனை பேர் பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? தாவீதுக்கு அது விஷயம் இல்லை. தாவீதுக்கு விஷயம் ஒண்ணுதான், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். நமக்கு எதுங்க விஷயம்? நமக்கு எது பெரிய விஷயம்?
நம் எந்த தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறோம்? மாம்ச தாகத்தையா, ஆத்ம தாகத்தையா? ஆமென். மாம்ச தாகத்தை தீர்த்தவன் பாதாளத்துல கதறான். ஆத்ம தாகத்தை தீர்த்தவன் பரதீசில இளைப்பாடுறான். தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் மாம்சத்துக்கான ஆத்மாவுக்கான அப்பம், அபிஷேக நதி, ஆத்ம தாகத்தை தீர்க்கும் தண்ணீர். ஆமென். தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கேட்போம். பாவங்களை அறிக்கை செய்து கூடுமானவர்களை முடிந்து அத்தனை பேரும் முழங்காற்படிட்டு வயதானவங்க உட்காந்துக்கோங்க. ஆனால் தேவ சமூகத்தில் இப்போ யாரையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆமாம். கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் விட்டு உட்காந்துக்கோங்க. ஆமாம். கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் உங்கள் இருதயத்தில் ஆமாம், என் அக்கிரமங்களை நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் அறிந்திருக்கிற காரியங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே அறிக்கை செய்ய போறீங்க. ஆமாம். பேக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு ஆமாம், ஆன்லைனில் பார்க்குறேன். ஆமாம். சிலர் வேலை பார்த்துட்டே கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்காற்படியிட்டு கண்களை மூடி இந்த சத்தம் மட்டும் கேட்டால் போதும். நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸ்க்ரீன் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை பாருங்கள். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் எங்கேயும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி இப்போ ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், என் அக்கிரமத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க உண்மையா அறிக்கை செய்வீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் நீக்க போறார். நீக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய நீதி விளங்க வைக்க போகிறார். அவருடைய பரிசுத்தம் விளங்க போகுது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் தொட்டு நிரப்ப போகிறார். தொட்டு நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரியம் நீங்க கொஞ்சம் அப்படியே உங்க மனசுல இருந்து பேசுங்க. அதை வாயை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. இருதயத்தை ஊற்றுங்க. பாவியாகிய ஸ்திரீ எப்படி அறிக்கை செய்தா தெரியுமா? பாதத்தில் விழுந்து அழுதா. கண்ணீரால் அவர் பாதத்தை நினைச்சா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே, உண்மையாய் அறிக்கை செய்கிறவன் அழாம செய்ய முடியாது. உண்மையாய் அறிக்கை செய்கிறவனுக்கு அழாம செய்ய முடியாது. தன் அக்கிரமங்களை உண்மையாய் அறிக்கை செய்கிறவனுக்கு அழாம செய்ய முடியாது. கதருங்க ஆண்டவர் சமூகத்துல. கர்த்தர் சுத்திகரிப்பா. நீங்க அறிக்கை செய்ய சிலுவையில தொங்கி கொண்டிருந்த போது அவர் கைகளிலே, அவர் காயங்களிலிருந்து வடிந்த விழுந்த சொட்டு ரத்தம் நீங்க அறிக்கை செய்ய உங்க மேல விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிக்கை செய்ய உங்க மேல ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விழுவதை நீங்க உணர்வீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலிருந்து சொட்டு சொட்டா சிந்தப்படுகிற அவருடைய தலையிலிருந்து, அவருடைய கைகளிலிருந்து, அவருடைய கால்களிலிருந்து, அவருடைய மார்பிலிருந்து சொட்டு சொட்டா சிந்தப்பட்ட ரத்தம். சகோதரா, நீ அறிக்கை செய்ய. சகோதரி, நீ அறிக்கை செய்ய. இத உன் மேல, உன் உச்சன் தலையில இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு சொட்டு சொட்டா விழுகிறது. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை அவர் உன்னை சுத்திகரிக்கிறார். தேவ சமூகத்தில் இருதயத்தை திறந்து அறிக்கை செய். இருதயத்தை யாரையும் பார்க்காத, யாரையும் கேட்காத. இது உனக்கான நேரம். அறிக்கை செய். ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரா சகோதரி, அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், உமக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து. நீர் பேசும்போது நம்முடைய நீதி விலகும், நீர் நியாயத்திற்கும் போது நம்முடைய பரிசுத்த விலகவும். இதை அறிக்கை செய்யறப்பா. கதறணும்னு தோணுச்சுன்னா கதறு. கதருனை தொடுகிறா. சிலுவையை பார், அந்த ரத்தம் உன் மேலதான் விழுகிறது. சிந்தப்பட்ட ரத்தம் உன் மேல, உன் உச்சந்தலை மேல. நீ அவருக்கு வேணும்.
பாதாளத்தில் கடந்து கதறுவதை கர்த்தர் காண விரும்பவில்லை. நீ அவருக்கு வேணும். கதறு, அப்பான்னு கூப்பிடு. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கேளு. ஆண்டவரே, நான் பாவி. ஆண்டவரே, நான் பாவியா, என்னை தள்ளாது. ஆண்டவரே, நான் ஜெபிக்க உட்காரும் போது, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உட்காரும் போது, என் பாவங்கள் உமக்கு முன்பா இருக்கக்கூடாதுப்பா. உம்முடைய கை குறுகவில்லை, உம்முடைய செவி மந்தமாகவில்லை. ஆனா என் வாழ்க்கையில என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், எனக்கு வர வேண்டிய நிறைய நன்மைகளை விலக்குகிறதை இந்த நாளில உணர்த்தினீர் ஆண்டவரே. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, தாவீதை போல இழந்து வந்து நிற்கிறோம். அந்த ரட்சணத்தின் சந்தோஷம், அந்த சமூகத்தில் அனுபவிக்கிற சந்தோஷம், என் தகப்பனே, அறிக்கை செய்யுங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை உணர முடிகிறது. இருதயத்தை ஊற்று சகோதரா. சத்தமிட்டு கதறு. அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. சிலுவையிலிருந்து சிந்தப்படுகிற அந்த சொட்டு சொட்டா விழுகிற ரத்தம் உன் இருதயத்தை சுத்தப்படுத்தி உன்னை உகந்தவனாய் நிறுத்துகிறது. உன்னை சுத்திகரித்து உன் பாத்திரத்தை நிரப்ப வந்திருக்கிறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, ஆமென். நீ தேவனுக்கு முன்பாய் நிற்கும் போது உன் பாவங்கள் நிற்க கூடாது. கேளுங்க ஆண்டவரிடத்துல, விட்டு கொடுங்க. மாம்ச பலவீனத்துக்கு இப்ப யாரும் இடம் கொடுக்காதீங்க. வேறு சிந்தைகளுக்கு யாரும் இடம் கொடுக்காதீங்க. கதறுங்க. இன்றே நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உண்மையாய் நீங்க அறிக்கை செய்ய இன்னைக்கு இதுவரை கண்டிராத, இதுவரை பெற்றிராத ஒரு நிறைவின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த முதல் நாளே ஊற்ற போகிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. முதல் நாள்ல ஊரா பா 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 சேர பாலா சேர காபா சாரா பாபா லாராதர் ரீமா மாலா ரபா. கேளு, நிரப்புங்கப்பா. சஹரா ராதரா பாலாரா சேமமரோ ரீமலானியா சரே. விட்டுறாத. தாவீது மாதிரி கேளு, கேளு, கேளு. ஹே மமரோ சேரேலராதனரா. கேளு, சத்தமா கேளு, கதறி கேளு, தாகத்தோடு கேளு. சேரேலரே ரிபலரதரமாஷே ரிபலரியாச்சரே
ரபமமலரே ஷரலரதரபா ரிவலரதரபா ஷரே லரதரா லரதர ஏரபலரியாச்சரே. உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. உடமலரே ஷேஹே ஷேஹேரலரா ஏரபலரியாச்சரே ஓரபலரதனரபா. கெஞ்சு கேளு. தாவீது கைகளை விரித்து கேட்டானே, அப்பா தாகமா இருக்கிறப்பா, தாகமா இருக்கிறப்பா, தாகமா இருக்கிறப்பா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பின்மாறி மழை ஊற்றப்படுகிறது. ஜீசஸ் ஜீசஸ். பாவங்கள் மேகம் போல விளைவுகிறது. பின்மாறி மழை, பின்மாறி மழை. சேரே லகதனரா உடரலரே சபலர ஹந்தரே ரிகலரியாந்தரா. கட்டுகள் எல்லாம் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், வாசன நிரம்பி வழியட்டும். ஊரா ஹந்தரால ரபா கரபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வானம் திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல, புறாவை போல. ஷரலாரா கமாமாலாரா ஏரலரதனரா. ஜீசஸ் ஜீசஸ். ஏரே லேரே மாஷேரே ஹந்தரா லரா ரிபலரியாச்சரே. பின்மாறி மழை, பின்மாறி மழை. இது போதாது, இது போதாது. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இது போதாது. உன் சத்தத்தை அடக்காது. இது போதாது. நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். அப்பான்னு கத்து. Sara lara baba ra era baba lara dada. Jesus Jesus. அப்பா தாகமா இருக்குப்பா, தாகமா இருக்குப்பா. இது பத்தாதுப்பா, இது பத்தாதுப்பா, இது போதாதப்பா, இது பத்தாது. தாகம் தீரலப்பா, தாகம் தீரலப்பா, இன்னும் வேணும்பா. தாவீத மாதிரி கேளு, கதறு. புதிய பாஷைகளை தருகிறார், புதிய பாஷைகளை தருகிறார். பேசு பேசு, புதிய பாஷை நாவை தொடுகிறார். அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள். ரீபா லாக்கா பாமா, அக்கினிமயமான நாவுகள். Jesus Jesus Jesus. Oh Jesus. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். ரீபலரா ஹந்தரபா லகதரபா ரீபா ஹந்தா ரகரே ஏமா மராஷே. Jesus Jesus. உரபலா ஹந்தரபா லகபரா. Jesus Jesus. Glory Jesus. Sarabala hanta raba baba riba bala hanta raba baba yema mala ratana raha. Oh Jesus Jesus. அப்பா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அந்த நிறைவின் அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்கப்பா. ஏ பாலரா பாபா, ஏ பாலரா பாபா பாபா, ஏ மாமலரதனரே ரிமா மலரோ ரிமா மலரே ஏரே ஏரே. ஜீசஸ். விடாத கேளு, கேளு. தாகமா கையை விரித்து கேளு அப்பா கிட்ட.
கெஞ்சி கேளு, பெக் பண்ணி கேளு. எனக்கு வேணும்பா, எனக்கு வேணும்பா. ஆவியானவரே, ஏரபலரதரா, ஆவியானவரே, உடரலரபதரபா சேரபலரதரா ஏரபலர பின்மாறி பழைய ஏரலரதனரலரதடரபா நதியாய் பாயட்டு, நதியாய் பாயட்டு. ஏரபலர அபிஷேக நதி, அபிஷேக நதி பாய்கிறது. இதோ உன் பக்கத்திலே அது பாய்ந்து போகிறது. இதோ உன்னிடத்திலே, இதோ உனக்குள்ளே. ரிவாசே சேலரா சனரா ரிமலரே மசேரா ஹந்தரே. அப்பா, அப்பா, ஜீசஸ், ஜீசஸ். ரபலரதனரபா ஹந்தரே. ஜீசஸ். ஓ ரிபலரதரே ஏலரே தரரே. Oh Jesus, Jesus, Jesus. Oh Jesus, Jesus, Jesus. ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, தாகத்தோடு தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா அப்பா, தாகத்தோடு ஜீசஸ். ஊற்றுமையா ஷரபலமரபலரதன Jesus. Oh, ribalaradadarama. Oh, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஷரபலரதர பலரதர பபலரதர ஊற்றுமையா ஏசப்பா, 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 ஏசப்பா. தாகத்தோடு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேடன்று வறண்ட நிலத்தில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று உங்களுக்கு தெரியும்பா. வறண்டு நிக்கிறப்பா, ஊற்றுமையா ஊற்றுமையா உங்க வல்லமை நாங்கள். 'Jesus, Jesus, 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 Jesus,
நாங்க தாகத்தோ காத்து நிற்கிறோம். மாம்சமான யாவர் மேல் வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும். ஏசப்பா ஏசப்பா, எல்லா வாயிலும் வார்த்தை இருக்கட்டும்பா, எல்லா வாயிலும் வார்த்தை இருக்கட்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் ஒவ்வொருடைய வாயிலும் வெளிப்படட்டும்பா. ஹே மாமாலே ஜீசஸ் ஜீசஸ் ரேஹான்டாரா பாபாலாராதாரா. ஓ, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ரிமலா ஹண்டாராவா ஷேர. ஓ ரிமலாரா ஓ ரபலாராதாரா. சில கண்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை காண்பிக்கிறார், தரிசனங்களை காண்பிக்கிறார். உரபலாரா ரிமமாலாரா ஷே ஷேரே ஷேலேரே ஷேபாபாலாரா பாபா. கண்கள் திறக்கப்படுகிறது, கண்களில் இருக்கிற செதில்கள் விழுகிறது. Jesus, 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 Jesus. Sari Baba Laka Mama Yere Reba Lara. Appa Kiribaba 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 Kiribaba. வல்லமை வல்லமை. Glory Glory. வல்லமையே ஊற்றுமையா ஊற்றுமப்பா, ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. Jesus. Jesus. Ere mamara babalara, ere dalara dara babalara danare, re balara danara basere le danara, ere lara danara dare le danare, ye balara danara babalara mamalara, ere balara danare lara danare, odara lara danara lare dara. Shere balara danara baka balara danare, udara balara danara, re balara danara, ye mamalara danara lara darala, ye balaria danara bashere lagadara, ye mama malara danara dare, ye ralaria danare mamalaro danara, udara lara danara, she balara danare re balare. Ye balaria chanare balara hanchara lagadare rimalare sere yedaralaria chanare baba uralaria chanare mamalaro yera hanchare ribalara danare mamalara danara yeralara danara lara dadara balara dara. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஓ ரிபலரதரலரா ஓ ரபலரதரா. குடும்பத்தில் இருக்கிற சில கட்டுகள் உடைகிறது, குடும்பத்தில் இருக்கிற சில சாப கட்டுகள் உடைகிறது. சில கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார், சில வாசல்கள் திறக்கப்படுகிறது. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். Shema mama lare,
Rihachara Laradar, Rikalabara Antanare, Emamalare Danara, Udandara Laradanare, Oravala, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார். இப்பொழுதே அது தோற்றும் என்கிறார். ரெபலரே ஷேமாமா மலரா அந்தனரே. ஹalleluya 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 ஹalleluya. Erebelarama shiradana urandanala mare emrosene ribaladhanara. Abba 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 எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஊற்றுமையா உங்க வல்லமை, தாகத்தோடு ஜீசஸ் ஆமென். Shere mama tada Jesus. ஏசையா இயேசுவே நல்லவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. Alleluia, 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 Alleluia. Jesus, 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 Amen, Alleluia, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாகம் கொஞ்சமும் குறையாதபடி காத்துக்கொள்ளுங்கள். உங்க இருதயம் ஏங்குறது அவருக்கு தெரியட்டும்.
ஆமாம், இப்போ நம்ம செபித்து முடிக்க போகிறோம். தொடர்ந்து இருந்து செபிக்க விரும்புகிறவங்க இருந்து செபிக்கலாம். நாளைக்கும் ஆயத்தத்தோடு வாருங்கள். இந்த தாகம், உங்களை தாகம் வறண்ட நிலம் தவிக்கிறது போல தாழ்த்து சொல்றேன், கைகளை நான் விரிக்கிற உமக்கு நேரம். ஆமாம், வீட்டில் போய் அதிக நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பணும், திருப்தியாக்குங்க, இது போதாத ஆண்டவரே. இந்த ஜெபத்தோடு வேற காரியங்களில் அவன் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகள் அது செய்ததாகணும், அது செய்யுங்க. மற்ற பொழுதுபோக்குக்காக மற்ற அலுவல்கள் மற்ற காரியங்களில் தயவு செய்து ஈடுபடாதிருங்கள். அவன் வீட்டில் அந்நிய சத்தங்கள் தயவாக வேண்டாம். ஆமே, கர்த்தர் எல்லாம் பார்க்கிறார். ஆமே, எனவே நீங்கள் கொடுமான வரையில் டிவியெல்லாம் இருந்தால் ஆன் பண்ணாதீங்க. தேவைக்கு நியூஸ் பார்க்குறதுலாம் தப்பு கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் அதிகமாக அந்நிய சத்தங்கள்லாம் வேண்டாம் என்பதை அன்பாய் தெரிவித்துக் கொள்ளும். நல்ல வசனத்தை கேளுங்க. அவன் திரும்ப போய் இது இருக்கும், நீங்கள் திரும்ப போய் கூட இதை கேளுங்க, சேர்ந்து சோம் பண்ணுங்க. அதிகமாக தேவனோட பிரசனத்திலே இருக்க பாருங்க. நிச்சயமான முதல் நாள்ல ஆவியானவர் வல்லமையா இறங்கி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜீசஸ். ஒவ்வொரு நாள் போக போக கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமை மேல் மகிமை. அனைவரும் ஒருவர் கூட நிரப்பப்படாம போகக்கூடாது. ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்புவாராக. ஆண்டவர் சமூகத்தை அவர் பாதத்தை பிடிச்சிருங்க, அவர் பாதத்தில் இருந்து அழுங்க. தாவீது கேட்டானே, கெஞ்சி கேட்ட கையை அப்படி விரித்து கேட்குறான். அப்படி கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவர் நிச்சயமாய் நிரப்புவாராக. நல்ல தகப்பனே, நன்றி. உங்கள் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை கொண்டு வந்து அப்போ அவங்க பிரசனத்தில் கழிவுற வைத்தீர், உணர்த்தினீர். அப்பா உணர்த்தினீர், எங்கள் பாவங்களை மன்னித்தீர், இரக்கம் பாராட்டினீர், நிரப்பினீர். அநேகரை தொட்டு நிரப்புனீங்க. அநேகர் அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆன்லைனில் ஆங்காங்கே இருந்து அநேகர் இணைந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் கத்த தொட்டிருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இனி நாளுக்கு நாள் இது கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, பலத்தின் மேல் பலம், இந்த அனுபவத்துக்குள்ளே ஆண்டவரே கர்த்தர் கொண்டு போவீராக. ஒவ்வொருவரையும் கிருபையாய் காத்துக்கொள்ளும். தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளங்கள் உண்டு, அவங்க நிரப்பப்படாமல் போயிடவே கூடாதுப்பா. நீர் கிருபை செய்வீராக. சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நாளைக்கு தொடர்ந்து நடக்கிற எல்லா கூடுகைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைக்கு ஆயத்தத்தோடு வாருங்கள்.